நண்பா வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீனத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஷாஹீன் அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இப்போ உலக அரசியலில் இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா என்ன அங்கே நடக்குது? பாலஸ்தீனம், காசா, இஸ்ரேல் நிறைய பிரச்சனை நடக்கும்போது திடீர்னு ஏன் இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற கேள்வி எல்லாத்தையுமே இருக்குது. இந்த ட்ரம்ப்போட இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்கு இல்லையா, இது மேலே இந்த பாலஸ்தீன மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த விசிட் மூலிமா நமக்கு தெளிவாக தெரியுது. இது ஆல்ரெடி அந்த ட்ரம்ப் கொண்டு வந்து எதுக்குமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதில் அவங்க சுத்தமாக உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். பாலஸ்தீனம் ஏன் இந்தியாவை தேடி வந்திருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இந்த டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த $1 மில்லியன் பேபி இருக்கு இல்லையா, ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறாரு, அது $1 மில்லியன் பேபி அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னடா $1 மில்லியன் பேபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த போர்ட் ஆஃப் பீஸை தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த திட்டத்து மேலே ஒட்டுமொத்த உலகமே ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பாலஸ்தீனத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஷாஹீன் இந்தியாவுக்கு ஒரு அதிரடி கோரிக்கையை வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ட்ரம்ப் எங்களுக்கு தேவை கிடையாது, இந்தியா தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதில் 4 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்தியா எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காசா, பாலஸ்தீனம் அண்ட் இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க அப்படிமே பார்க்குறோம். எந்த அரசு வந்தாலும் சரி, இஸ்ரேல், பாலஸ்தீனம் ரெண்டுமே தனித்தனி நாடுகளாக அமைதியாக வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா எப்போவுமே இருக்குது. அதுதான் இந்தியாவோட ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இதனால தான் இஸ்ரேல் கூட நம்ம பல ஆயிரம் கோடி டிஃபென்ஸ் ஸ்டீல் வச்சுருந்தாலும் பாலஸ்தீனத்தோட வலிமையை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த நேர்மை தான் இந்தியா உலக நாடுகள் முன்னாடி கெத்தாக காமிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்னுடைய இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஏன் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த போர்டில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சாயத்து பண்ண வரவன் 2 பேருக்குமே பொதுவான ஆளாக இருக்கணும். ஆனால் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் ஒரு மெம்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதை தான் டாக்டர் ஷாஹீன் என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, அடித்தவனே பஞ்சாயத்து பண்ணுற போர்டில் மெம்பராக வச்சுருக்கீங்க, எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இது ஒரு வகையில் நியாயமான விஷயம் தான். அர்ச்சுனை கொண்டு நீ போர்டில் ஒரு நீதியெல்லாம் வச்சா எங்கேருந்து நீதி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் சேரணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாடும் $1 பில்லியன் ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ட்ரம்ப்புக்குன்னு கிடையாது, அங்கே சீரமைப்புக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நிர்ணயிச்சுக்கிறார். அவரே 1 பில்லியன் சொல்லிட்டு நிர்ணயிச்சிட்டாரு. இது ஒரு வசூல் ராஜா வேட்டை அப்படின்ற மாதிரி பல நாடுகள் கடுப்பில் இருக்காங்க. யூரோப்பில் நிறைய நாடுகள் உள்ளே வரல, ஒரே ஒரு நாடு தான் இப்போ வரைக்கும் உள்ளே வந்திருக்கு, ஹங்கேரி மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறோம். மற்றவங்க எல்லாமே பெரிய பெரிய பணக்கார நாடுலாம் வெளியே போயிடுச்சு இந்த டீல்லேருந்து பார்க்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியா பெஸ்ட் மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுக்கு எப்போவுமே எந்த சுயநலமும் கிடையாது. எந்த விஷயத்திலும் சுயநலமாக நடக்காது. எந்த நாட்டோட பிரச்சனையும் நம்ம பொதுவாக தலையிட மாட்டோம். இன்கேஸ் அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா நடுநிலையாக தான் நிற்போம் அப்படின்னு பார்க்கப்படுது. நம்மளோட சர்வதேச சட்டங்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே மதிக்கக்கூடிய ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரிகளில் ஒரு பொறுப்பான நாடு இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. இஸ்ரேல் அதுக்கப்புறம் இந்த பாலஸ்தீனம், இந்த 2 பேர் கூடயும் நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ துருக்கி வருது அப்படின்னா துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது, அவங்க பாலஸ்தீனம் பக்கம் நிற்பாங்க. பாகிஸ்தான் சுத்தமாக சொல்லவே வேணாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஓரளவுக்கு சுகமான ஊரெலாம் கிடையாது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அது பண்ணும். அதனால் இஸ்ரேலை அறவே அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிற பெரிய நாடுகளில் யாருமே இந்த விஷயத்தில் ஈடுபடுற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் இந்தியா மட்டும்தான் இந்த போரில் ஒரு நடுநிலையான நடுவராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் ஷாஹீன் ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது 4ஆம் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹமாஸ் ஒரு தீராத தலைவலி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கே அது ஒரு தலைவலி தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹமாஸோட தலைவர்கள்லாம் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த ஜெய்ஷே முகமது எல்இடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இந்த இடத்துல. இஸ்ரேலை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேல் தான் அடித்தாங்க, பயங்கரமாக அங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்ற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடுறது மாட்டுறாங்க அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வரைக்குமே அவங்க டிசார்ம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். டாக்டர் ஷாஹீன் மாதிரியான தலைவர்கள் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் ஹமாஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட பேச்சு சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கோழைத்தனமான ஆள் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் இவங்களை திட்டுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன பிளான் பண்ணுறாரு, ஹமாஸை நான் அழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கிறாரு. ஹமாஸை மட்டும் அழிக்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய
பொதுமக்களையும் சேர்த்தே அவங்க வந்து கொள்றாங்கன்றது தான் பிரச்சனை. ஸோ இந்த தீர்வுக்கு வந்து கண்டிப்பாக ஹமாஸ் வந்து டிசார்ம் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் வந்து இன்கேஸ் இந்தியா மீடியேட்டராக போனால் கூட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமா எடுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1937 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து முதலாக இந்த ஐடியாவை சொன்னதுல இருந்து இன்னைக்கு 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தீராத கதையாகவே இருக்குது. பிரிட்டிஷ் வந்து எங்கெங்கெல்லாம் போனாலும் சரி அந்தந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுறாங்கன்னா ஒரு பிரச்சனைகளை எல்லைகளில் வச்சு விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த பிரச்சனைகளால் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே சண்டை நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்க்குறோம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பண்ண வேலையை இந்த காலத்தில் அமெரிக்கா இப்போ மீண்டும் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இது இன்னும் வந்து முடியல இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மையான வில்லன் வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஹமாஸ், பாலஸ்தீனம் அண்ட் இஸ்ரேல், காசா இந்த பிரச்சனைகள்ல. அதாவது ஜெருசலத்தோட தலைநகரம் யாரோடது சொந்தம் அப்படின்றது தான். இது பழைய கதை தான். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் 2 பேருமே வந்து ஜெருசலம் தங்களுடைய தலைநகரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அல்-அக்ஸா மசூதி இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் யூதர்களுடைய புனித இடங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் கிடையாது அப்படின்னு பார்க்குது. இஸ்ரேலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனமும் ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் பஞ்சாயத்தோட மிக முக்கியமான புள்ளியா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லையிலையும் வந்து நிலம், அதாவது செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வர்றது அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது 1967 போருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தோட நிலத்துல இஸ்ரேல் வந்து நிறைய வீடுகளை வந்து கட்டி லட்சக்கணக்கான யூதர்களை குடியேற்றிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க அந்த இடத்தெல்லாம் அப்படின்னு பார்க்கப்படுது. வீடு கட்டதுனால இப்போ இஸ்ரேல் வந்து அங்கேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த நிலம் இல்லாமல் பாலஸ்தீனம் வந்து ஒரு நாடாகவே வந்து உருவாக முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அது மேப்பில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் துண்டு துண்டாக இருக்கிறத வச்சு எப்படி ஒரு நாடாக நம்ம வந்து நிலப்பரப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாலஸ்தீனம் கேள்வி வைக்கிறாங்க. அடுத்தது அகதிகள் வந்து திரும்ப வர்றது, அதாவது ரைட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 மற்றும் 1967 போர்களில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன அகதிகள் வந்துட்டு அவங்க குடும்பங்களோட வெளியேறி போனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ மீண்டும் அவங்க பழைய இடத்துக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா இஸ்ரேல் ஒரு யூத நாடாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பயப்படுது. ஸோ இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல், இவங்க 2 பேருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் நிலத்தை கொடுத்தோம்னா அங்கேருந்து ஹமாஸ் எங்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லுது. இதுதான் நடந்துச்சு. இந்த காசாவில் வந்து இவங்க இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவங்க இஸ்ரேல் மேலே நடத்தி கிட்டத்தட்ட 1500 பேரை கொன்னாங்க. அவங்க கொடூர தாக்குதல் பண்ணி லட்சக்கணக்கான பீப்புளை வந்து கொன்னாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஹமாஸ் வந்து அவங்களுடைய கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ பண்ணும்பொழுது இஸ்ரேல் வந்து நம்பிக்கை வந்து இல்லாமல் தான் இருக்குது இந்த காசா மேலேயும் பாலஸ்தீனம் மேலேயும் ஹமாஸ் மேலேயும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாலஸ்தீனம் தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்பவுமே வந்து அமைதி பேசுறதுக்கு வந்தாலும் இஸ்ரேல் வந்து புதுசாக வந்து அங்கே செட்டில்மெண்ட்ஸ், அதாவது குடியேற்றங்களை வந்து வைக்கிறாங்க, இந்த மாதிரி வச்சு எங்களுடைய நிலத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க விஷயம் சொல்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த ட்ரஸ்டே இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டியூரேஷன் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 பீல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு பிரிவினை ஐடியாவை வந்து கொடுத்தாங்க. அடுத்தது 1947 ஐநாவினுடைய 181வது தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க, யூஎன் ரெசல்யூஷன் 181 சொல்லிட்டு. இதுவுமே வந்து அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1993 ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, இந்த ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் சொல்றாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்படுது. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை நிஜமாக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த டைமில் அந்த சொல்யூஷனுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாமே பிளான் பண்ணி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது யார் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த பிரச்சனையால் 2026 இன்னைக்கு வரைக்கும் சரி அதே இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் நிற்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் நடக்குது அங்கே. ஆனால் அம்பையர் இல்லாத ஒரு மேட்சாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா கோட்டை தாண்டி இவர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா பேட்டையே தரமாட்டேன்றாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் மாதிரி வெளியே நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ட்ரம்ப் ஏதோ இந்த பீஸ் ஆஃப் டீல்னு ஒன்று கொண்டு வந்து ஏதோ பண்ண பார்க்குறாப்புல, ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு இந்த பீஸ் மேலே நம்பிக்கை கிடையாது, இந்த டீல் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அதனால அங்கே அது முழுமையடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ 2 பேருமே, அதாவது இந்த 2 டீமுமே வந்து வின் சுச்சுவேஷனுக்கு இறங்கி வந்தால் மட்டும்தான், அதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கணும், இவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வரைபடம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கண்டிப்பாக அதை
இஸ்ரேல் தான் பிடிச்சிட்டே வரும் பார்க்குறது. பலமான நாடு அங்கே இஸ்ரேல் தான். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே தான் வருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். பாலஸ்தீனத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா கிட்ட வந்துட்டு கேட்ட இந்த மீடியேட்டர் வேலையை வந்து இந்தியா செஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம இஸ்ரேலோடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பையோ இல்லை இஸ்ரேலோடைய ஒரு நட்பையோ நம்ம விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, ஸோ ட்ரம்ப்போட இந்த ஃபெயிலியர் பீஸ் டீல் முடிஞ்ச இடத்துல இருந்து இந்திய அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குமா இல்லை தொடங்காதா, இல்லை இதுலேருந்து நம்ம இவங்க பாலஸ்தீன அமைச்சர் ரிக்வெஸ்ட்லேருந்து தள்ளி நிற்போமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வீடியோவில் தெரிவிங்க. ஓகே மக்களே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்க நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கேட்ட மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.